இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் காம்போ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன லஞ்ச்னா முளைக்கட்டின சுண்டலில் வந்து ஒரு ரைஸும் கூடவே வந்து காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து முளைக்கட்டி வச்ச சுண்டலை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கூடவே வந்து காலிஃப்ளவரையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு அதையும் ஒரு ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கூடவே வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். பச்சை வாசம் போனதுமே வந்து வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்து நான் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சமைக்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து பிரியாணி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கூடவே வந்து ஒரு மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் 65க்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சுருக்கிற காலிஃப்ளவரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெடிமேடு 65 மிக்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ விசிலும் வந்துருச்சு, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் 65 போட்டுக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் லஞ்ச் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் விசில் போயிடுச்சு, நம்ம பார்த்துடலாம். நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பிரியாணி செய்கிற போல் வந்து தயிர், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் என் பசங்களுக்கு இதெல்லாம் போட்டால் பிடிக்காது. அதனால நான் வந்து ப்ளைனாக செஞ்சுருக்கிறேன். ரைஸ் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து இன்றைக்கி நான் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறேன். ஈவினிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.